ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லவ் இன் த ஏர் எபிசோட் 3. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போதே ஒரு எஃப்எம்மில் ஒரு டாப்பிக்கு சொல்லி அதை அப்படியே பேசிகிட்டு இருக்க. அதே மாதிரி நம்ம ரெய் அங்கே படுத்திருக்கான். அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறான். நேற்று நைட்டு நடந்ததை பற்றி யோசிச்சு பார்க்குறான். இவன் அப்படியே அந்த அராசிக்கு கிஷ் பண்ணி டைலாக்லாம் பேசினான்ல, அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். ஐயோ, நான் என்னடா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு. இந்த பக்கம் எஃப்எம்மில் வேறு டைலாக்காக ஓடிட்டுருக்க. இவனுக்கு இங்கே டென்ஷனாக இருக்குது. எந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்ருக்க. கரெக்டாக அராசி வரான். நீ எந்திரிச்சிட்டியா? சரி, இந்தா உனக்கான ட்ரெஸ்ஸிங் இருக்குது, போய் சேஞ்ச் பண்ணிக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, சரின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. அப்புறம் அப்படின்னு சொல்லி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்கான். சைஸு கரெக்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சிரிச்சுட்டே அப்படியே போக இவன் அப்படியே லைட்டாக இவனோட ஜூனியரை மறைச்சிக்கிறான். ஆக்சுவலி இவன் வாங்கிட்டு வந்த பேண்டிஸ் சைஸு கரெக்டாக இருக்குமான்னு தான் அவன் பார்த்துருப்பான். எனக்கு என்ன இவ்வளோ சின்ன சைஸா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் குக் பண்ணிகிட்டு இருக்கான் அராஷி. அங்கேருந்து ஸ்டெப்ஸில் அப்படியே க்யூட்டாக இறங்கி நடந்து வந்துட்டுருக்கான் ரையை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சைஸ் எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. அப்படியே வந்து பார்க்குறான். இவன் வந்து ஆர்கிடெக்ட்னால ஒரு அழகான ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்க ஒரு ஹவுசிங் அந்த பிளானு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. வா, இது நீங்களே பண்ணதா சீனியர்? ரொம்ப அழகாக இருக்குல்ல, நானும் ஒரு நாள் இதே மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி அதை அப்படியே ஆசையாக பார்த்துட்ருக்கான். அவன் பக்கத்தில் அராஷி வரான். என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க, இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல, ஓ அப்படியா, இந்த மாதிரி நீயும் பண்ணணுமே அப்படின்னு சொல்ல, பண்ணுவேன்னு பார்த்துட்டே இருக்க. லைட்டாக கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரான். அராசி அவ்வளோ க்ளோஸாக வரதை ரெய் எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணெல்லாம் மூடிட்டு சார் இப்படி கிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க. பக்கத்தில் போய் மண்டையிலே ஒரு தட்டு தட்டி, சாப்பிடவா, நான் உனக்கு கிஸ் பண்ணுறேன்னு நினச்சியா? அதெல்லாம் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லையே நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே உட்காந்துக்கிறான். ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு அவனுக்கே. அப்புறம் அராஷி அப்படியே அந்த பக்கம் போயிட்டே இருக்கு. ரெய் மட்டும் பதட்டமாக நின்றுட்டுருக்கான். ஆமாம், எப்படி போயிட்டுருக்கு? என்னது, நீ தான் என்னை கரெக்ட் பண்ணுவேன்னு சொன்னியா? அதை தான் கேட்குறேன். ரொம்ப லாங்கெல்லாம் போனால் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுப்பான்னு சொல்ல, ஏன்? அது செகண்ட் இயர்லாம் போனேன்னா என்னை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் இயரில் நிறைய அசைன்மெண்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது, எல்லாம் முடிக்கணும், படிப்பு அது இதுன்னு இருக்குது. ஸோ முடிஞ்சால் நீ இந்த ஃபஸ்ட் இயர்க்குள்ளே என்னை கரெக்ட் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா முடியவே முடியாதுன்னு சொல்ல, என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? அப்படிலாம் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. நான் அடுத்த வருஷம் வரைக்கும்லாம் இழுக்க மாட்டேன். ஒரே மாதத்தில், இங்கே பாருங்கள், ஒரே மாதத்தில் உங்களை கரெக்ட் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி. ரெய் கொஞ்சம் ஓவராக பேசுகிறான். என்னது ஒரு மாதத்துலையான்னு சொல்லி கேட்க, ஆமாம், ஒரே மாதத்தில் உங்களுக்கு என் மேலே லவ் வரல பாருங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வந்துட்டான் போல். வந்தோடனே இவனுக்கான டைம் டேபிள் அங்கே போர்டில் இருக்குது. அதை பார்க்க இவனுக்கு செம்ம டென்ஷனு. எக்ஸாமு, ஸ்பெஷல் கிளாஸு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டு, அசைன்மெண்ட்டு. ஐயோ, இது என்னடா அது சுற்றி இப்படியே வருது. இப்படியே போனால் எப்படி நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன்? என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாதோங்கிற மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான். கை வந்து தலையிலே ஒரு அடி அடிக்கிறான். எருமை மாடு, என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, கை நீ வந்துட்டியா? உனக்கு எத்தனை கால் பண்ணேன், ஏன்டா ஃபோன் எடுக்கல? எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்தது தெரியுமான்னு சொல்ல, சாரிடா, அது வேற. அப்புறம் நீ எப்படி போன? நீ கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டில அப்படிங்கிற மாதிரி ரெய் கேட்குறான். எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரியாக இருந்ததில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் எதுவுமே பேசாமல் டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டான். இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது. நீ எப்படி போனியோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், நான் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவா, அது வந்துன்னு சொல்ல, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே நிறைய அப்படின்னு. அதான் என்னடான்னு சொல்ல, ஆமாடா நிறைய இருக்குடா நான் பண்ணுறதுக்கு, அது வந்துன்னு சொல்லி ஆரம்பிக்க சேம் டைம் அராஷியை தான் காட்டுறாங்க. அவன் பிஸியாக ஏதோ ஒரு காரை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஃபோமா அவன்கிட்ட வந்து இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு காஃபி கொடுக்குறான். ஃபோமா டெலிவரி வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல, டேய் கேட்டா என்ன, கேட்கலன்னு என்ன? நீ கேட்கலனாலும் நான் உனக்கு கொடுப்பேன், நீ இன்னைக்கு பார்க்குறக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா, அதனால தான் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க அவன் வாங்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஏதோ ஒர்க் பண்ணுறக்காக அங்கேயும் இங்கேயும் மாறி போயிட்டே இருக்கான். ஏண்டா, நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உனக்காக இது கொடுத்தா வாங்க மாட்டியா? உன்கிட்ட பேசலான்னு வந்தேன், ஆனால் நீ தான் இப்படி இருக்க, சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ என்னடா உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி அப்படியே அராஷி கேட்க, அதுக்குள்ளே அங்கே ரிட்டோ வராரு. ரிட்டோ வந்தவொடனே, பரவாயில்லையே, சீனியர் மெக்கானிக்கும் சீனியர் ரேசரும் நின்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தோளில் கை போட்டுட்டு, என்ன ஆல்ரெடி சேலஞ்ச் வர பக்கத்தில் வரப்போது, ஓகேவான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொறுக்கிக்கு ஒரு பாடம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நான் ரொம்ப பெரிய விஐபின்னு ஒருத்தன் ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருந்தான்ல லாஸ்ட் எபிசோடில் ரேஸில், அவன் தான். அதாவது ரேஸ்க்காக ஸ்பெஷலாக இவனை இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ ஓவராக இவன் பில்டப் பண்ணிட்டு இருக்கா அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும். சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம கை ரெய் 2 பேரையும் காட்டுறாங்க. நான் 1 மாதத்துக்குள்ளே அவங்கள கரெக்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன்டா அராஷி சென்பாய் கிட்ட அப்படின்னு சொல்லி ரெய் சொல்கிறான். ஏண்டா உன் மனசு
மனசு மாறிடுச்சா, ரின்காட்டேருந்து இப்போ அராஷிக்கு போயிடுச்சு போல இருக்குன்னு சொல்ல, அப்படிலாம் கிடையாது. அதாவது எனக்கு அராஷி ஷென்பாயை பிடிக்கவே பிடிக்காது, ஜஸ்ட் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும், அதுக்காக தானே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ரெய் சொல்கிறான். அதை கேட்டுட்டு கை ஒரு செகண்ட் அவனை அப்படியே உத்து உத்து பார்த்துட்டு இருக்க, இவனும் குனிஞ்சிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். ஒரு செகண்ட் அவனோட கண்ணை மட்டும் பார்த்துட்டு, உன்னோட மனசில் சொல்லு, யார் இருக்காங்க, ரின்காவா இல்லை யார் இருக்காங்கன்னு யோசிச்சு சொல்லு பார்க்கலாம், அராஷி ஷென்பாய் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஒரு செகண்ட் என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல் இருக்கா. கரெக்டாக ரின்கா அங்கே வர, ரின்காவை பார்த்துன்னு அப்படியே சிரிச்சிட்டே ரை திரும்பிட்டான். அது அப்படின்னு சொல்ல, ஒத்துக்கிறேன்டா போடா போடா அப்படிங்கிற மாதிரி அவன் லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே கை அவனோட வேலையை பார்க்க, ஜோக்கெல்லாம் அப்புறம்டா, நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுன்னு சொல்ல, வேணா ஒன்று பண்ண, அராஷி ஷென்பாயை டெய்லியும் போய் பாரு, டெய்லியும் போய் பார்த்தா கண்டிப்பாக டெய்லியும் போய் பார்த்தா பார்த்தோன்னே பிடிக்காதவங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிற அந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணி நீ போய் பாருடா, செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கை அப்படியே அட்வைஸ் பண்ண, அதை கேட்கும் போது ரைக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்னடா இப்படி சொல்கிற, உண்மையாக என்ன பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண, பிடிக்கும் போய் பாருன்னு சொல்ல, ஆமாடா நல்ல ஐடியா தான், சரி நான் போகிறேன், இப்போயே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அங்கே அராஷியை பார்க்கறக்காக போகிறான். ஃபஸ்ட் நாள் போய் பார்க்குறான், அங்கே அராஷி கிடையாது, கேரேஜில் யாருமே இல்லை, அந்த அசிஸ்டன்ட் மட்டும்தான் இருக்காங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அராஷி ஷென்பாயின்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே அவர் நிற்கிறாரு. அராஷிலாம் இங்கே இல்லை, அவங்க மோஸ்ட்லி இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், ஸோ டிசைனிங் ஒர்க்லாம் இருக்கும், முடிச்சுட்டு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி அடுத்த நாள் வந்து பார்க்குறான். அடுத்த நாள் வண்டி அங்கே இருக்குது, அராஷி ஷென்பாயின்னு சொல்லி டக்குன்னு அராஷி வண்டியை பார்த்துட்டு பக்கத்தில் போய் நிற்க, அதுக்குள்ளே அந்த அசிஸ்டன்ட் வந்து அராஷி இன்னைக்கு காரில் போயிருக்காங்க, இன்றைக்கும் வரல அப்படின்னு சொல்ல அவனுக்கு மறுபடியும் கஷ்டமாயிடுச்சு. அடுத்த தேர்ட் டே மறுபடியும் போய் பார்க்குறான், அராஷி ஷென்பாயின்னு சொல்லி கார் கடையில் யாரோ மெக்கானிக் ஒர்க் பண்ணுறாங்க, அராஷின்னு நினச்சி பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே அசிஸ்டண்ட்டு தான் வராரு. அவர் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படியே கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா அது எப்போ வந்தாலும் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு, நீ டெய்லி இங்கே வர பட் அவங்க இருக்கிறதே இல்லை, வேணா ஒன்று பண்ணு, அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நீ வேணா வெயிட் பண்ணு, நைட்டு கூட நீ பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அடுத்த நாள் போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கை இவனை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான், என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு, போடா டெய்லியும் போகிறேன் பட் ஒரு நாள் கூட பார்க்கவே முடியல தெரியுமா, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெய் சொல்ல, அதை கேட்டுட்டு கை சரி வேணா ஒன்று பண்ணு, உன்னோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை நீ முதல்ல சால்வ் பண்ணு, அதுக்கப்புறம் அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, நல்லா யோசிச்சுப்பாரு, இந்த ஒர்க்கை இன்றைக்கி சப்மிட் பண்ணி ஆகணும், டெட்லைனுக்குள்ளே முடிச்சிடு, அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரெய்க்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அராஷியை மீட் பண்ண முடியலங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ சொல்கிறதும் கரெக்டு தாண்டா, ஒரு வழியாக ப்ராஜெக்டை முதல்லையாவது கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லி அராஷியோட கேரேஜில் போய் உட்காந்து அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலி அராஷியும் கேரேஜுக்கு வர ஒரு வழியாக 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. அராஷி ஷென்பாய் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக அவனை பார்த்துட்டே இருக்க, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ரைட்டாக தான் சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக லேட்டாக வருவீங்கன்னு, அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா சரி ஓகே நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்க, சாப்பிடவே இல்லையே சாரி, நான் வேணா உங்களுக்கு ஒர்க் இருந்தால் போயிடுவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் வேணாம் இரு, சாப்பிடணும் வா போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. சரி நீ என்ன சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, அதுன்னு சொல்லி அங்கே மெனு கார்டில் நம்மளுக்கு பிடிச்சது எழுதி நம்மளே அங்கே கொடுத்துடணும் போல். அவன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி ராஷிக்கிட்ட கேட்க, முதல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு சரியா அப்படின்னு சொல்ல, அது சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி அராஷி அவன்கிட்ட கேட்க, அது ரைக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சார் அப்படியே வானத்தை பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அது எனக்கு ஹாம்பாங் பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரைடு வெஜிடபிள்ஸ் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறேன். ஏதோ ஹோட்டலில் மெனு கார்டு சாப்பிட வந்தால் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, நான் வெயிட்டர் இல்லை வெயிட் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வந்து அராஷி உட்கார, அராஷியை ஒரு செகண்ட் அவன் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் எதோ ஆர்டர் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி அராஷியை பார்த்து கேட்க, அவன் ஒன்றும் இல்லை ரொம்ப லேட்டாக இடியட் இருக்கில்ல அதனால தான் அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை மட்டும் எடுத்து குடிச்சிட்ருக்கான். இங்கே பாரு நீ என்ன சொன்ன, என்னை எப்படியாவது சீக்கிரமாக கரெக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் அதுக்கு நீ எதுவுமே பண்ணவே இல்லையேன்னு சொல்ல, நான் ஒன்றும் ஸ்டூப்பிட் கிடையாது, சும்மா என்ன ஸ்டூப்பிட்னா சொல்லாதீங்க சரியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. சரி நீ ஏதாவது பிளான் வச்சுருக்கியா என்னை கரெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது சொல்ல மாட்டேன் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, யாராவது பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி மெதுவாக பேசுகிறான். இங்கே பாரு இங்கே இருக்க எல்லாரும் பிஸியாக இருக்காங்க, அதை விட்டுட்டு நீ பேசுறது நான் பேசுறதுமா கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எல்லாரும் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு வெயிட்டரை பிடிச்சி, இங்கே பாருங்கள் இந்த பையனை நான்
நான் கரெக்ட் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஓகேவான்னு சொல்ல சுற்றி இருக்க எல்லாரும் கேட்டுட்டு குட் லக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிக்கிறாங்க. யாருக்குமே கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், பட் அங்கே சுற்றி இருக்க எல்லாருக்கும் கேட்க ஐயோ என்னடா எல்லாருக்கும் கேட்டுருச்சுன்னு சொல்ல குட் லக் இடியட் அப்படின்னு சொல்லி அராஷி அவனை பார்த்து சிரிக்க அப்படிங்கிற மாதிரி கவலையாக இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்க என் மேலே எதுக்கு கோவப்படுற, ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அராஷி அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு வர நீங்கள் சும்மா என்ன வேணும்னு இந்த மாதிரி பண்ண வச்சிட்டீங்க, அங்கே ஸ்டோரில் இருக்க எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னை பார்த்தா ஃபன்னாக இருக்கா, போங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே பாரு நான் சிரித்தேன், எதுக்கு சிரித்தேன்னு தெரியுமா, நீ ரொம்ப க்யூட்டாக இருந்த, ஸோ அதுக்காக சிரிச்சேன்னு சொல்ல அப்போ என்ன உங்களை கரெக்ட் பண்ண விடுங்களேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு என்ன பேசுகிற பேசிட்டு போ அப்படின்னு சொல்ல அது வந்தேன்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, உண்மையாக சொல்லுங்கள், இங்கே பாரு நெக்ஸ்ட் டைம் நீ என்னை பார்க்க வரணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வா, சும்மா உன் டைமை வேஸ்ட் பண்ணாத சரியா அப்படிங்கிற மாதிரி கார்டை கொடுக்க நான் எங்கே இருக்கேன் என்னன்னு சொல்கிறேன், நான் எப்போல்லாம் கேரேஜ் வரணும் அப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்போ மட்டும் நீ வந்தால் போதும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி கார்டை வாங்கிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா சாருக்கு என் மேலே லைட்டாக லவ் வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு கரெக்டானு சொல்ல இதுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது லவ், அதெல்லாம் இல்லை, உன் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல என்னது ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல நான் உன்னை ஸ்டூப்பிட்னு சொன்னேன்ல, வேணா ஒன்று பண்ணு, அந்த வேர்டுக்கு பதிலாக நீ க்யூட்டுன்னு வேணால் போட்டுக்கோ, அவ்வளோதான் இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்கு மேலே எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி அராஷி அவனை பார்த்து சிரிக்க எந்த இடத்துலலாம் அவன் ஸ்டூப்பிட்னு சொன்னானோ அந்த எல்லா இடத்துலையும் க்யூட்னு போட்டு அப்படியே இமேஜின் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக நின்றுருக்கான். இங்கே பாரு இப்படியே இருக்காத, நான் உன்னை எங்கேயே விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்ல ஐயோ போகாதீங்க இருங்க வர அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அவன் வந்துட்டே இருக்கான். அடுத்த நாள் காலேஜில் போய் உட்காந்து இதை பற்றியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ விடிய தூங்காதனாலையான்னு தெரில, செம்ம தூக்கம் போல், கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க இவன் பாட்டுக்கு ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இவனுக்கு அராஷிக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வேறு வருது, சக்ஸஸ் கேரேஜுக்கு வந்தாச்சு, என்னை இன்வைட் பண்ணியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கான். எங்கடா போகிற, நான் அராஷியை பார்க்கறக்காக கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல அராஷியை பார்க்க போறியா, ஆமாம் சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க நான் கிளம்பிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக பேக்கெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கான். டே நாளைக்கு காலையில் 8:30 மணிக்குள்ளே உன்னோட ஒர்க்கை சப்மிட் பண்ணணும், மறந்துடாதடா சரியா அப்படின்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சீக்கிரமாக சப்மிட் பண்ணிடுவேன், லேட் ஆகாது, என்னை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ரின்கா கூப்பிடுறாரு ஐயா. என்கிட்டயா, ஆமாம் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும், நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க நாளைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே தேங்க்யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரின்கா அந்த பக்கம் போயிட்டா. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, இப்போ ரின்காட்ட பேசுகிறத விட அராஷியை பார்க்கறதுல ரொம்ப இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்குது. டே நீ என்ன தப்பாக பேசுகிற, அந்த மாதிரி எதுவும் இல்லை இது என்ன மாதிரியான ரியாக்ஷன் எனக்கு தெரியல, உனக்கு யாரை பிடிச்சிருக்குங்கிறதே நீ மறந்துட்டு போல இருக்குன்னு சொல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் தெளிவாக தான் இருக்கேன், நீ கொஞ்சம் பேசாமல் இருன்னு கையை பார்த்து கை காத்திட்டு இருக்க. அப்படியா சரி ஓகே நீ கரெக்டாக இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்க, சரி நான் போகிறேன்னு சொல்லி வேகமாக அப்படி ஓடி வந்துட்டான். இங்கே வந்து கேரேஜில் பிஸியாக அந்த சப்மிட் பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் அப்படியே அவன் ரெடி பண்ணிட்டு இருக்க. அவன் பக்கத்தில் வந்து அதை பார்த்துட்டு நல்லா தான் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அராசி சொல்ல நல்லா இருக்கா, நல்லா தான் இருக்குது, இதே மாதிரி ட்ரை பண்ணு, சீக்கிரமாக உன்னோட ஒர்க் ஃபினிஷ் ஆகிடும்னு சொல்ல டெட்லைன் எப்போ, நாளைக்கு, ஓ அப்படியா சரி சீக்கிரம் சப்மிட் பண்ணிடுவீல, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சீக்கிரமாக இதெல்லாம் சப்மிட் பண்ணிடுவேன்னு சொல்ல இவன் சும்மா இல்லாமல் அவன் பின்னாடி போய் அப்படியே அவனை பார்த்து இடியட் மறந்துடாதன்னு சொல்ல இடியட்டுங்கிற அந்த இடத்துல க்யூட்னு போட்டுக்கன்னு நேற்று சொன்னான்ல அது ஞாபகத்துக்கு வர அப்படியே சிரிச்சிட்டே அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கான். நான் வெளியே போகிறேன் நீ வரியா, இருங்க நானும் வந்துடுவேன், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், இதோ இப்போயே வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்னமோ பண்ணிட்டுருக்கான். சரி ஓகே நான் மோட்டர் பைக் கிட்டே போகிறேன் சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அராஷி அந்த பக்கம் போக சரி ஓகேன்னு பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவனும் போயிட்டான் போல். அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அதே டேயில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒரு வழியாக இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான். அப்பா ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். சரி ஓகே இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்டை முடிச்சுட்டு சார் அப்படியே படுக்கலான்னு போய் பெட்டில் போய் படுக்கிறான். படுத்த உடனே அவனுக்கு கனவுல பார்த்தா அப்படியே அராஷி அவன் பக்கத்தில் வர மாதிரி இருக்குது, அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வர மாதிரி இருக்குது, இப்படியே கிட்ட வர அப்படியே சார் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு கனவுல. அதுவும் ஆப்போசிட்டில் இருக்கிறது அராஷி, சொல்லவா வேணும், அப்படியே பார்த்துட்ருக்க நீ என்னை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா, நீ என்ன பண்ணாலும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அராஷி அப்படியே பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருக்க இவனும் கிஸ் பண்ண ரெடியாக இருக்கான். திடீர்னு பார்த்தா கண்டினியூவாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது கூட தெரியாமல் சார் அப்படி பிஸியாக இருக்க அப்புறம் கால் வருது, ஹலோ அப்படின்னு சொல்ல அங்கே பேசுகிறது கை தான். டே
ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க, ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும்னு சொன்னேன்ல அப்படின்னு அவன் சொல்ல, டைம் என்னென்னு பார்த்தா 8:15, 8:30 சப்மிட் பண்ணியே ஆகணும். ஐயையோ அப்படின்னு சொல்லி அறக்க பறக்க ஓடி வரான். பட் அவன் டைமுக்கு ரீச் பண்ண முடியல. சாரி சார் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் கிட்ட நிற்க, உன்னோட ப்ராஜெக்ட் ஓகே தான், ஆனால் கொடுத்த டைமு மீறி தான் நீ கொடுத்துருக்க. அதனால் நீ கொடுத்த ப்ராஜெக்டை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஸோ கரெக்டான டைமுக்கு நீ ஃபினிஷ் பண்ணும். நான் அதை கரெக்ட் டைமுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் சாரி சார் அப்படின்னு சொல்ல, இதை ஏற்றுக்க முடியாது. எல்லாருக்கும் ரூல்ஸ் தான். கொடுத்துருக்க டைமில் நீ முடிக்கலனா இதை நான் எடுத்துக்க முடியாது. மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் கொடுத்த டைமுக்குள்ளே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டாங்களே, ஏன் உன்னால் பண்ண முடியலன்னு சொல்ல, சாரி சார் நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்லி ஏதோ சொல்ல வரான். என் மேலே தான் சார் தப்பு, மன்னிச்சிருங்க, இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் எனக்கு சான்ஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்லி எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். பட் ப்ரொஃபஸர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் முடியாது. நீ என்ன நினச்சிட்ருக்க? கண்டிப்பாக உன்னை மட்டும் நான் ஏற்றுக்கிட்டேன்னா மற்றவங்க என்ன கேட்பாங்க? உனக்கு ஜாப் முக்கியம் அப்படின்னா கொடுக்குற டைமில் உன் ப்ராஜெக்டை நீ முடிச்சே ஆகணும். இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. அப்படியே வெளியே வர கையூர் இன்கா வராங்க. என்னாச்சுடா, எல்லாம் முடிஞ்சதில்ல, சப்மிட் பண்ணிட்டீல அப்படின்னு கை கேட்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ரின்காவுக்கு புரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுன்னு சொல்ல, எந்த ப்ராப்ளம் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவன் கேஷுவலாக சொன்னாலும் அவன் ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியுது. ரின்கா சொல்கிறா, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன்ல அப்படின்னு லைட்டாக டச் பண்ணுறான். பட் அவள் டச் பண்ணது எனக்கு பிடிக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி அவள் கையை எடுத்து விட்டுட்டு ஒரு செகண்ட் கையை பார்க்குறான். அவன்கிட்ட கேட்குறான், நீ ஓகேவானு? நான் ஓகே தான். ஆல்ரெடி நான் நேற்று நைட்டு சரியாக தூங்கவே இல்லை, எனக்கு தூக்கமாக வருது. சாரி ரின்கா, நீ என்கிட்ட பேசணும்னு சொன்னில, ஸோ நாளைக்கு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லி வேகமாக போகிறான். அவன் ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்கிறது கைக்கும் ரின்காக்கும் புரியுது. அவனும் ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருக்கான். இவங்க முன்னாடி அதை காட்டிக்கல. ஸோ நேராக அவன் போனது அந்த கேரேஜுக்கு தான். என்னன்னு தெரில, அவன் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்போது எப்படியாவது அராஷியை பார்க்கணுன்னு தோணுச்சு போல். அப்படியே நின்றுட்டு இருக்க அராஷி வேகமாக வரான். இறை என்ன ஆச்சு, ஏன்டா அப்படி நின்றுட்டுருக்க, வாடா உள்ள அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க அவன் அப்படியே நின்றுட்டே இருக்கான். என்னாச்சு சொல்லுன்னு சொல்ல அவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அது வந்துன்னு பேசுகிறான். நான் எல்லாத்தையுமே தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு வரான். தலையெல்லாம் தொடச்சி விட்டுட்டுருக்கான். ஆக்சுவலி மழையில் தான் சார் நின்றுட்டு இருந்தார். என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி கேட்க, அது வந்து எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, சென்பாய் அது வந்து நான் நல்லவனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன இப்படிலாம் கேட்குற சொல்லுன்னு சொல்ல, டெட்லைனுக்குள்ளே என்னால் அந்த ப்ராஜெக்டை முடித்து கொடுக்க முடியல. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, நேற்று நைட்டு அந்த அசைன்மெண்ட்டை பண்ணிட்டு இருந்தே அதானே? ஆமாம், அது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். பட் அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே என்னால் அது கொடுக்க முடியலன்னு சொல்ல அராஷிக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. அராஷி அப்படியே அங்கே உட்காந்துட்டான். இங்கே பாரு, இதுக்கப்புறம் நான் உன் பக்கத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்ல, இல்லை ப்ளீஸ், நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும் இது என்னோட தப்பு தான், உங்கள் தப்பு எதுவும் இல்லை. ஆனாலும் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, ஸோ நீ ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்பை நீ தான் சரி பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நீ ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அராஷி அவனை பார்த்துட்டே இருக்க. அப்படியே ரெய்க்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அவன் அழுதுகிட்டே இருக்கான். ரெய்கிட்ட பார்த்துட்டு அவன் அப்படியே அவன் ஃபேஸ்கிட்ட திருப்பி, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீங்கள் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு ரெய்க்கு. ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சொல்லி ஷாக் அவனை பார்த்துட்டே இருக்க. அப்படியே இந்த எபிசோடை முடிக்க ஒரு சைட் ஸ்டோரியில் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் மேலே படுத்தே அப்படியே ரெய் தூங்க அவனை க்யூட்டாக பார்த்துட்டே இருக்கான் அராஷி. அப்படியே உன் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணான்னு சொல்லி பக்கத்தில் போக, அது ரொம்ப தப்பு, இப்போதைக்கு பண்ண மாட்டேங்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுட்டு தள்ளி வந்துட்டான். இதோட இந்த சைட் ஸ்டோரி இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.